வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பவர் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கும்போது பெரிய லாபங்களை ஏற்றி தருவார். வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலில் நல்ல வேகம், ஸோ தொழில் வந்து அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் அவர் வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் கொஞ்சம் கவனமாக இருக்கும், நகலக்கால் வைக்காமல் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாய்க்கிழமையில் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். சந்திராஷ்டம காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி சூரியன் 10 இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. தொழிலிலும் சரி, வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 10 இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உச்சமாக 11 இருக்கும்போது பெரிய லாபங்களை வெற்றிகளையும் தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக வந்து இந்த சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும், கொஞ்சம் வேகமாக விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். மற்றபடி 7ஆம் அதிபதியான செவ்வாய் 2 இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து செவ்வாய் வந்து 2 அது 7 சம்மந்தப்படும், அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதனால் முயற்சிகளை வந்து எடுங்க, ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் அதிபதி குரு வந்து ராசியிலே இருக்கும்போது நெகட்டிவிட்டி கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடுமோங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பேராசை அதிகமாக வந்து அதில் ஏதாவது மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுவும் திங்கள் செவ்வாயில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப கவனம் தேவை. தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இந்த பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான விஷயங்கள், ஒர்க் பர்மிட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் வந்து மனக்கலக்கங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய அக்ரிமெண்ட்டோ புதிய ஒரு ஏதாச்சும் வந்து கையெழுத்து போகிறதுனால 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி இருந்தாலும் சூரியன் வந்து உங்களுக்கு 10 இருக்கும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றியும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து 3ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 8 இருக்கும்போது திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2-7 போதே உங்களுக்கு வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு 11 சிறப்பான பலன், தொழில் ரீதியான விஷயம் நல்ல வெற்றிகள் நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து 8-11ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலே இருக்கும். மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அக்ரிமெண்ட்டோ பக்கத்து வீட்டுக்கார் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்தவர்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வெற்றிகளை கொடுக்கும். ஸோ அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை. நடைமுறையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஏன்னா குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். இதில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா குருவும்
சுக்கிரனும் ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து குருடைய சாதமும் சிறப்பான பலங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஷப லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 5ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்குது. பேராசைப்பட்டு கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தின்னு கேது 5ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து எதாவது கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பியாண்ட் லெவல் வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி குழந்தைகள் கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் எமோட்டாக வர மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ல் நல்ல உச்சமாக இருக்கும்போது வேறு விஷயங்கள் நல்ல லாபங்கள், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. எப்போதுமே சொல்கிறதாங்க ஒரு பிரார்த்தனை, எப்படி ஒரு 3 வேளை சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி, அது வந்து என்ன சாமியாகனா இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ஈஸ்வரன் பிரார்த்தனை பண்ணி ஓம்னு வச்சாகணும், உள்ளுக்குள்ள அந்த பிரார்த்தனை வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார். நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வரதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா, இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டோம்னா வெறும் ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க, இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க. பட் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 32 கட்டங்கள் வரும். ஒரு ஜாதகம் வந்து 32 கட்டமாக பிரியும். பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது 32 பார்க்கல 16 கட்டங்களாக அதை பிரிப்போம். ஸோ அந்த 16 கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க. ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த 16 கட்டங்கள்லையும் அது சூப்பராக இருக்குமானா 16 கட்டங்களில் சூப்பராக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாகிறதும் அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பட் எல்லாருக்குமே 16க்கு 16 சூப்பராக இருக்கணும். 16க்கு 16 யாருக்குமே சூப்பராக இருக்காது. 16க்கு ஒரு 10 இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார். இதுவே வந்து ஒரு 6 இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன், ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பார். ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும். 5 இருந்ததுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு அதோட கம்மியாக ஒரு 3 வர வந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஸோ பட் இந்த 2 1 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃபாக தான் இருக்கும். கொஞ்சம் லோயர் லைஃப்லையும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான். பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும், நம்ம சூப்பர் ஸ்டாராக வைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும், அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும். அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும். அது நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் 35 வருடங்கள் 50 ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் 50 ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க. அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசாபுத்திகள் அந்தரங்கள் ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு திசைக்கு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசாபுத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங்குவிட்டி நிறைய கொடுக்குது. இப்போ இளையராஜா எடுத்திங்கன்னா மோர் தென் ஒரு 30 இயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்திங்கனாலும் ஒரு 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய ஸ்டார். எம்ஜிஆர் எடுத்தோன்னா அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்துங்கன்னா காரணம் அந்த கிரகங்கள் இந்த 16 கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயங்கள் நடக்கும். அதுவும் வந்து 2 பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது 19 + 16 போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது. கிட்டத்தட்ட வந்து 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும். 50 ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லாட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும். பேர் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் பேர் வைக்கும்போது வந்து நியூமராலஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த 16 கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான். ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் இல்லைன்றதான் விட 16 கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலட்டம். இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு 22 நிமிடங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். 22 நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும். அதேமாதிரி திரிகோண கட்டங்கள் 10 டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது
அதில் சூப்பராக உட்கார்ற கிரகம் அட்டகாசமாக வேலை செய்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான். உங்கள் ஜாதகம் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த தசாபுத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் நீங்கள் கூட பார்க்கலாம். சில பேருக்கு ஒரு 2.5 வருஷம் பிச்சுக்கிட்டு கொட்டிச்சிங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம். சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த 2.5 வருஷமே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு தசாபுக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் இந்த 2.5 வருஷம் தான். அந்த 2.5 வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு 100-150 கோடிக்கு மேலே வந்து காசு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை, அந்த 150 கோடியோட செட்டில் ஆகிறாரு. ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு. அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கிளாகி வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார், உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான். இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக. இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து உட்காந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடு வேறு எதுவுமே இல்லை. ஸோ மேலும் தகவலுக்கு நீங்கள் வந்து என்னை பற்றின ஒரு டீட்டெயில் வேணும்னா masterlakshmi.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. masterlakshmi.com போய் பாருங்கள், சிறப்பான பலரும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.